ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிதம் ஆஃப் லவ். ஹாய்டா, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். நம்ம டேக் கூட ஒரு ஒன் ஷாட் நான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு இந்த ப்ரொஃபஸர் ஜோனர் போட்டு, அதனால தான் இந்த டாபிக் எடுத்தேன். வேறு என்ன டாபிக் போடலான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், ஓகேவா? ஓகேடா, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க ஒரு கிளாஸ் ரூமு ரொம்பவும் காலியாக இருக்குது. அந்த கிளாஸ் ரூமில் 2 பேர் இருக்காங்க. அதாவது நம்ம டே அண்ட் ஜங்குக். டே வந்து அந்த ப்ரொஃபஸர்ஸோடைய அந்த டேபிள் இருக்கும் இல்லையா, அந்த டேபிளில் உட்காந்துட்ருக்க. ஜங்குக் வந்து நம்ம டேவை அப்படியே லாக் பண்ண மாதிரி அந்த டேபிளுடைய 2 சைடும், அதாவது நம்ம டே வந்து நம்ம ஜங்குக்குடைய கைகளுக்கு நடுவில் இருக்கார். நம்ம டேவை எங்கேயும் போக முடியாத அளவுக்கு அந்த டேபிள்லேயே அப்படியே லாக் பண்ணி அவர் அப்படியே நம்ம டேக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டுருக்கா. டே ஒரு மாதிரி ஷையாக நம்ம ஜங்குக்கை பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிஸ் பண்ணுற மாதிரி நம்ம டே கிட்ட வராரு. ஒரு மாதிரி க்ளோஸ்னஸில் இருக்க நம்ம டே வந்து, ஜங்குக், நம்ம கிளாஸ் ரூமில் இருக்கோம், தெரியும்ல? தெரியும். யாராவது வந்தாங்கன்னா பிரச்சனை ஆகிடும், தெரியும்ல? தெரியும். அப்படியே நம்ம எப்படி இருக்கா, நான் வந்து போ முடியாது. ஆனால் மற்ற சார் யாராவது இங்கே வந்தாங்கன்னா பிரச்சனை ஆகிடும் ஜங்குக், கொஞ்சம் நடந்து போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு வந்து நம்ம டேவை அப்படியே நவுத்துறதுக்கு பார்த்துட்ருக்க. இப்போ அப்படி அந்த அமைதியான கிளாஸ் ரூம் இவங்க 2 பேருக்கு நடுவில் இருக்க அந்த க்ளோஸ்னஸை உடைக்கிறதுக்குன்னு அந்த கிளாஸ் ரூம்குள்ளே ஒரு பர்சன் டோரை டபக்குன்னு திறந்துக்கிட்டு உள்ளே ஓடி வராரு. யாருன்னு பார்த்தா நம்ம ஜிமின். நம்ம டேவை பார்த்து, டே எழுந்திரிடா எழுந்திரிடா எழுந்திரி அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. என்னன்னு பார்த்தா நம்ம டே வந்து கிளாஸ் எடுக்கும்போது நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நம்ம டேவுடைய கனவு தான் இந்த க்ளோஸ்னஸ், அந்த இதெல்லாம் அது எல்லாமே மொத்தமாக கனவு. நம்ம டே நல்லா கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது தூங்கிட்டு இந்த கனவெல்லாம் கண்டுட்ருக்கா. நம்ம ஜிமின் வந்து எழுந்துருன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. ஏன்னா நம்ம டே வந்து தூங்கிட்டு இருக்கிறது நம்ம ஜங்குக்குடைய கிளாஸில். ஆக்சுவலி நம்ம ஜங்குக் வந்து இப்போ கரெக்டாக நம்ம டேவுடைய பிளேஸ்க்கு பக்கத்துலேயே நின்றுட்டுருக்காரு. நம்ம டே நல்லா தூங்குறத பார்த்துட்ருக்காரு. அது ஒரு மாதிரி கோவமான எக்ஸ்ப்ரெஷனோட. நம்ம ஜிமின் வந்து எழுப்பி விட்டதும் நம்ம டே லைட்டாக கண்ணை கசிக்கிட்டு, ஏன்டா இப்படி பண்ண, நான் இப்போ தான் நல்ல கனவு கண்டுட்டு இருந்தேன். நல்ல கனவா? ஆமாடா, ஜங்குக் சார் இருக்கார்ல. டேய் கொஞ்சம் பார்த்து பேசுகிறா. என்னாச்சு? ஜங்குக் சார் தானடா, பின்னாடி திரும்பி பாரு. ஓ சார், நீங்கள்? குட் மார்னிங் சார். இது குட் ஆஃப்டர்நூன். 12 மணி ஆச்சா? குட் ஆஃப்டர்நூன் சார். கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ். ஐயோ சாரி. கெட் அவுட் ஆஃப் மை கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் நம்ம டேவை பார்த்து சொல்ல, நம்ம டேவும் ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு அந்த கிளாஸ் ரூம் விட்டு வெளியே போகிறாரு. நம்ம டே நடந்து போகிறத பார்த்துட்டு நம்ம ஜிமின் தலையிலே அடிச்சுக்கிறாரு. ஐயோ இவனுக்கு இதே வேலையாக போச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு 1 ஹவர் போது நம்ம டே வந்து இன்னமும் கிளாஸ்க்கு வெளியே தான் நின்றுட்டுருக்காரு. கால் வேற வலிக்குது. அப்பப்போ ஜங்குக்கை வந்து எட்டி எட்டி பார்க்க நம்ம ஜங்குக் பார்க்காத மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே நம்ம ஜங்குக் மேலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவர் சொல்லிக் கொடுக்குறது எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிவிட்டு அழகாக நோட்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. ஒரு வழியாக கிளாஸும் முடியுது. இப்போ நம்ம ஜங்குக்கை தான் காட்டுறாங்க. அவருடைய புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வர டேவை பார்த்துட்டு, உள்ளே போக முடியாது. என்னது சார், இப்போ பிரேக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே ரிவர்ஸில் ஓடிடுறாரு. நம்ம ஜங்குக் அதை பார்த்துட்டு, இப்போ ஒருத்தனை அடக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டு ஒரு பாட்னர் ஸ்டாஃப் ரூமுக்கு போகிறாரு. நடந்து போயிட்டுருக்கும்போது தான் நோட் பண்ணுறாரு, ஒரு சில ஸ்டூடெண்ட்லாம் அவரை ஒரு மாதிரி அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரு சில காசிப்ஸ் போயிட்டே இருக்குது. நம்ம ஜங்குக்கு அது என்னன்னு சொல்லிட்டு தெளிவாக தெரியல, பட் அதை அப்படியே விட்டுடுறாரு. அவர் நேராக ஸ்டாஃப் ரூமில் போய் உட்காந்துட்ருப்ப இப்போ கொஞ்சம் நேரத்தில் அந்த ஸ்டாஃப் ரூமுடைய டோரை வந்து யாரோ நாக் பண்ணுற மாதிரி இருக்குது.
நம்ம ஜங்குக்கு அத கேட்டுட்டு, ஒரு வேளை எதுனா ஸ்டூடண்ட்ஸா இருக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, கெட் இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் குடுக்குறாரு. அந்த வாய்ஸ் கேட்டதும் க்ளோஸ் பண்ணியிருந்த டோர் வந்து தானா ஓப்பன் ஆயிட்டு உள்ள வர்றது யாருன்னு பார்த்தா, நம்ம அவர் கையில 2 காஃபி கப் இருக்கு. நம்ம ஜங்குக்குடைய டேபிள் மேல வைக்க, நம்ம ஜங்குக் நம்ம டேவ பார்த்து முறைக்கிறாரு. இப்ப நம்ம ஜங்குக் தான், "என்ன இதெல்லாம்?" "இல்ல சார், நான் உங்கள டென்ஷன் படுத்துனதில கண்டிப்பா நீங்க தலைவலியில இருப்பீங்கன்னு தெரியும். நீங்க மில்க் போட்ட காஃபி குடிப்பீங்களா? இல்ல பிளாக் காஃபி குடிப்பீங்களான்னு எனக்கு தெரியல. அதான் வித்தவுட் 2த்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ குடிங்க." "எனக்கு காஃபி வேண்டாம். எடுத்துட்டு போ." "சார், உங்களுக்கு காஃபி பிடிக்கும்னு எனக்கு தெரியும். குடிங்க." "வேண்டான்னு சொன்னேன்." "குடிங்க சார்" அப்படின்னு சொல்லிட்டு நம்மட்டே அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போயிட்டு, அப்படியே கொஞ்சம் ஒளிஞ்சிருந்து நம்ம ஜங்குக்குடைய ஸ்டாஃப் ரூம்க்கு எட்டி பார்க்க, நம்ம ஜங்குக்கு அந்த 2 காஃபியுமே தொடவே இல்ல. அவர் பாட்டுன்னு புக்க எடுத்து ரீட் பண்ணிட்டுருக்கா. பட் ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு அந்த காஃபியோட ஸ்மெல் நம்ம ஜங்குக்க ட்ரிகர் பண்ணுது. ஸோ பிளாக் காஃபி எடுத்து குடிச்சிட்ருக்காரு. நம்ம டே அத பார்த்துட்டு, "அப்பாடா! எப்படியோ வாங்கி கொடுத்தத குடிக்க ஆரம்பிச்சிட்டாரு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே அந்த இடத்த விட்டு போயிட, இப்போ அந்த இடத்துல நம்ம ஜிமின் வராரு. இப்போ நம்ம ஜிமின் தான் நம்ம டேவை பார்த்ததும், "டேய், உன்னை எங்கெல்லாம் தேடுறதுடா? ஏய், கேன்டீன் போயிருந்தேன்." "என்ன விட்டு கேன்டீன் போனியா நீ?" "இல்லைடா, சார் தலைவலியில் இருப்பாருன்னு எனக்கு தெரியும். அதான் காஃபி குடுக்கலான்னு போனேன்." "டேய், அவரை இப்படி உசுப்பேத்தி பார்க்குறது நீ ஒருத்தன் தான்டா. கொஞ்சமாவது அடங்கி போட அவருக்கு." "நான் ஏன் அடங்கி போகணும்? அவரு பாவம். நான் வேற டென்ஷன் படுத்திட்டேன் அவரை. அதனால தான் கொண்டு போய் காஃபி கொடுத்துட்டு வந்தேன்." ம். இப்படி பண்ணிட்டு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் ஒரு மாதிரி பேசிகிட்ருக்காங்க. "என்ன பேசுகிறாங்க?" "உனக்கும் அவருக்கும் என்னமோ ஓடுதுன்னு பேசுகிறாங்க தெரியுமா?" "அப்படியா? சொல்லவே இல்லை." "சொல்லவே இல்லையா? டேய், உனக்கும் அவருக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்ற மாதிரி பேசிகிட்ருக்காங்கடா." "சொல்லவே இல்லையே மச்சான். எனக்கு கேட்க மாட்டேங்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. யாரா இது இந்த இந்த பொருளைய கிளப்பி விட்டது? சொல்லுடா." "அது நம்ம கிளாஸ் பொண்ணு டெய்ஸி." "ஐயோ, அந்த டெய்ஸிக்கு டெய்ஸி வச்சே பூஜை பண்ணுறேன். ஆமாம், என்ன சொன்னா?" "ஏதோ நீ சாரை ரொம்ப கேர் பண்ணுறியாம். சாரும் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டாராம். அதனால உங்கள் 2 பேருக்குள்ள எதுனாவது ஓடுமோ அப்படின்னு பேசிகிட்ருக்கா." "ஓடுனா நல்லா தான் இருக்கும். எங்கே ஓடுது? நடுவில் அவ்வளோ டிராஃபிக் ஜாமு." "ஆ, அதெல்லாம் உனக்கு புரியாதுடா. ஆனால் ஒரு சந்தோஷம், எப்போவுமே நான் வாங்கி கொடுத்தா குடிக்க மாட்டார். இன்னைக்கு குடிச்சிட்டாரு." "என்னது?" "காஃபிடா." "ஓ, காஃபியா? சரி, அவர் உன்னை திட்டலாம்?" "திட்டியிருப்பாரு, நான் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன்." "ஏன்டா இப்படி இருக்கா?" "அதெல்லாம் அப்படித்தான். அப்புறம் ஜிமின், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்." "என்ன?" கம்மிங் சண்டே என் வீட்டில் ஒரு குட்டி பார்ட்டி இருக்குது. நீ வந்துடு." "பார்ட்டியா? எதுக்கு?" "அதுவா, இது என்னுடைய மாமாவுக்கு புதுசாக வேலை கிடச்சிருச்சா. இப்போது 2 மந்த்ஸாக தான் வேலைக்கு போயிட்டுருக்காரு. அதனால குட்டி பார்ட்டி வைக்கிறாங்க ஃபேமிலியாக." "ஓ, சரிடா. நான் வர பார்க்குறேன்." "இல்லை ஜிமின், நீ என்னுடைய வீட்டுக்கு வா. என் வீட்டிலேருந்து 1/2 தான். நானே கூட்டிகிட்டு போகிறேன். சரியா?" "ம், சரி. அங்கே உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குடா. கண்டிப்பாக வரணும் நீனு." "சர்ப்ரைஸா?" "ஆமாம், நீ கண்டிப்பாக வரணும். ஓகேவா?" "ம், சரிடா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின், 2 பேருமே அவங்களுடைய ஒர்க்ஸை வந்து பார்க்குறதுக்குன்னு போயிடுறாங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. டேஸ் போகுது. நம்ம இப்படி தான் பண்ணுவார். எப்போ பார்த்தாலும் ஜங்குக்கு உசுப்பேத்துறது, கோவப்படுத்துறது, அப்புறம் அவரை சமாதானப்படுத்துறதுன்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் ரூம் கொண்டு போய் காஃபி எடுத்துகிட்டு போய் நிற்கிறது. நம்ம ஜங்குக் திட்டினாலும் என்ன பண்ணாலும் கேட்டுட்டு அவர் பாட்டுன்னு வந்துடுவார். இதுதான் நம்ம ஜங்குக் கிட்ட எப்போவுமே நம்ம பண்ணுற வேலை. ஏன்னா நம்ம ஜங்குக்கு வந்து ஒரு ப்ரொஃபஸராக இருந்தாலும் நம்ம வந்து நம்ம ஜங்குக்கு ரொம்பவும் பிடிக்கும். லைக் எல்லாருமே அவரை பார்த்து பயப்படுவாங்க. ஆனால் நம்ம அதை பண்ணவே மாட்டார். அவர்கிட்ட அடங்கி போகவே மாட்டார். எப்போ பார்த்தாலும் சுட்டித்தனமாக அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லிட்டு எதுனா போட்டு நோண்டிக்கிட்டே இருப்பார் நம்ம ஜங்குக்கை. இப்போ கரெக்டாக அந்த சண்டே டைமும் வருது. நம்ம தான் காட்டுறாங்க. அழகாக
அவர் ரெடியாகி நம்ம ஜிமின்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா. அவங்க அம்மாலாம் ரெடி ஆகிட்டு கிளம்ப போயிட்டாங்க. இப்போது நம்ம டேவுடைய அம்மா தான், "நீ வரலையாடா?" அப்படின்னு கேட்குறதுக்கு, "இல்லைம்மா ஜிமின் வரான், நான் ஜிமினை கூட்டிகிட்டு வரேன், நீங்கள் கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவுடைய அம்மாவை நம்ம டேவே அமுச்சு விட்டுடுறாரு. இப்போ ஜிமின்காக வெயிட் பண்ண நம்ம ஜிமினும் கையில் ஒரு புக்கேவோட அழகாக க்யூட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம டேவுடைய வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவரை வீட்டுக்குள்ளே கூட விடாமல் வாசலோடு கூட்டிகிட்டு போயிடுறாரு நம்ம டே. அழகாக அப்படியே ஒரு கேப் புக் பண்ணி ஒரு அட்ரஸை கொடுக்க நம்ம டேவும் ஜிமினும் அப்படியே அந்த கேபில் உட்காந்து பேசிகிட்டே போயிட்டுருக்காங்க. இதில் வேறு நம்ம ஜிமின் கையில் இருக்க புக்கே பார்த்துட்டு, "இது எதுக்குடா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதுக்கு நம்ம ஜிமினு, "இல்லைடா, உன்னுடைய மாமாவுக்கு வேலை கிடச்சிச்சின்னு சொன்னல, அவருக்கு சும்மா கங்க்ராச்சுலேட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த புக்கை எடுத்துகிட்டு வந்தா, சும்மா அப்படி கை வீசிட்டு வர்றது, அதனால தான்." "ஓ சரி, ஆனால் என் மாமாவுக்கு இந்த பூலாம் பிடிக்காதே." "உனக்கு எப்படி தெரியும் அது?" "எனக்கு அவரை பிடிக்கும், எனக்கு அவரை பற்றி எல்லாமே தெரியும்." "ஓ அப்படியா? ம். அவர் ரொம்பவும் எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு கோவமான பர்சன் தெரியுமா, யார்கிட்டையுமே சிரித்து பேசவே மாட்டான்." "ஓ அப்படியா? ம் ஆமாம். ஆமாம், நீ என்ன வச்சுருக்க உங்கள் மாமாவுக்கு?" "அது என்ன சொல்லு." "அவருக்கு ஒரு செயின் வாங்கினேன்." "செயினா?" "ம் சில்வரில், அங்கே பாரு." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்ட வந்து நம்ம டேக் காட்ட, பார்த்தா அந்த டாலர் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக அழகாக இருக்குது. அந்த டாலரை பார்த்ததும் நம்ம ஜிமின், "டேய் ரொம்ப அழகாக இருக்குடா. ஆமாம், இது என்ன டிஜே?" "அது என் பேரும் என் மாமா பேருடைய ஃபஸ்ட் லெட்டர்." "ஓ அப்படியா? ம். அவருக்கு இந்த கிஃப்ட்டு இதெல்லாம் பிடிக்காதுன்னு சொன்னேன், அப்புறம் என்ன நீ மட்டும் வாங்கி வச்சுருக்க?" "அவருக்கு பிடிக்காது தான், எனக்கு அவரை பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்குமான்னு பார்க்குறதுக்கான ஒரு சின்ன டெஸ்ட்டு." "டெஸ்ட்டா?" "ஆமாம், நான் இதை வாங்கிட்டு போயிட்டு அவர்கிட்ட கொடுக்குறேன்ல, கொடுக்குறப்ப நானே கொடுப்பேன், எதனாவது சொல்லி கொடுப்பேன். அப்படி நான் அவரை இம்ப்ரெஸ் பண்ணியிருந்தா கண்டிப்பாக இந்த செயின் அவர் போட்டுப்பார், இல்லைன்னா வழக்கம் போல் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமின் கிட்ட நம்ம டே சொல்ல, அதுக்கு நம்ம ஜிமினோ, "டேய் தூக்கி எறிஞ்சிட்டு போயிடுவான்னு ஈஸியாக சொல்கிற, உனக்கு ஹர்ட் ஆகலை?" "ஹர்ட்டிங்காக தான் இருக்கும், ஆனால் பரவாயில்ல, மாமா தானே, அப்புறமேட்டு பார்த்து திரும்பியும் கரெக்ட் பண்ணிக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே நம்ம ஜிமின் கிட்ட சொல்ல, இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கரெக்டாக அந்த பாட்டி நடக்கிற வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இப்போ அந்த பாட்டிக்கு நடுவில் நம்ம டே தான் அவங்க அத்தையை கண்டுபிடிக்க, இப்போ நம்ம டே போயிட்டு அவங்க அத்தையை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, "ஹாய் அத்தை, எப்படி இருக்கீங்க?" "ம் நான் நல்லா இருக்கேன், உனக்கு எப்படி போகுது காலேஜ்லாம்?" "ம் நல்லா போகுது, இது என்னுடைய ஃப்ரெண்ட் ஜிமின்." "ஓ ஹாய்டா." "ஹாய் ஆண்டி." அத்தை, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்." "ம் சொல்லு." "மாமா எப்படி இதுக்கெல்லாம் ஒத்துக்கிட்டாரு?" "அதுவா, அதை ஏன்டா கேட்குற, அவனை எப்படியோ கெஞ்சி கூத்தாடி இதுக்கு ஒத்துக்க வச்சுக்கிட்டாரு." "ஓ அப்போ அவருக்கு இந்த பாட்டி பிடிக்கலையா?" "அவனுக்கு பற்றி தான் உனக்கு தெரியும்ல, அவனுக்கு எதுவுமே பிடிக்காது, எப்போ பார்த்தாலும் உருன்னு இருக்கிறது தான் அவனுக்கு பிடிக்கும்." "மாமா எங்க?" "வந்ததும் அவனை கேட்குற பார்த்தியா, எங்கே?" "அவன் மேலே ரூமில் இருப்பான்." "ஓ சரி, நான் போய்ட்டு அவரை பார்த்துட்டு வந்துடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே வந்து நம்ம ஜிமினை கூப்பிட்டுக்கிட்டு அவருடைய மாமா ரூமுக்கு போக, அங்கே போய் பார்த்தா ரூமே காலியாக இருக்குது. நம்ம டேக்கு, "எங்கே போனா இவன், இங்கே தானே இருக்கான்னு சொன்னாங்க." அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக தேடி பார்க்குறாரு, பார்த்தா ஆளையே காணோம். ஆனால் காரிடோரில் இருந்து கீழே பார்த்தா கீழே நின்றுட்டுருக்காரு அவங்க மாமா. நம்ம ஜிமினை பார்த்து, "டேய் டேய் அங்கே இருக்காருடா, வா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை கூப்பிட்டு போக, பட் நம்ம ஜிமின் வந்து அந்த இடத்துல வேறு யாரையோ பார்த்துட்டு அந்த இடத்த விட்டு நவரவே மாட்டேங்கிறாரு காரிடோரில் இருந்து. நம்ம டேவும் வாடான்னு சொல்லிட்டு இழுத்துட்டே இருக்கா. "நான் வரமாட்டேன்." "ஏன்டா என்னாச்சு?" "அங்கே பாருடா." "யாரு?" "ஏய் சங்குக் சார் அங்கே நின்றுட்டுருக்காடா." "நீ வாடா கீழே போகலாம்." "நான் வரல, அங்கே பாரு சார் நின்றுட்டுருக்காரு, நான் இன்னும் அவர் கொடுத்த அசைன்மெண்ட் கூட முடிக்கவே இல்லை, என்னை பார்த்தா முதல்ல அந்த கேள்வி தான் கேட்பாரு, நான் எப்படியே வீட்டுக்கு போயிடுறேன்." "ஏய் ஒரு நிமிஷம், நீ ஒரு நிமிஷம் வா, நீ அவர்கிட்ட மாட்ட மாட்டேன், நானே கூட்டிகிட்டு போகிறேன் வா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாரு, நம்ம ஜிமினை கையிலேயே பிடிச்சிட்டு கரெக்டாக ஜிமினை வந்து அவருக்கு பின்னாடி ஒளிய வச்சுட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. எங்கன்னு பார்த்தா டேரெக்டாக நம்ம ஜங்குக்கிட்ட போயிட்டு, "ஹாய் மாமா."
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஜங்குக்கு பார்த்து சொல்ல, நம்ம ஜங்குக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிகிட்டு இருந்திருப்பாரு. இப்போ அவங்ககிட்ட எக்ஸ்கியூஸ் கேட்டு நம்ம டேவை பார்க்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு ஓரமாக தனியாக தான் நின்றுட்டுருக்காங்க. நம்ம டே வேற ஹாய் மாமான்னு சொன்னதும், நம்ம ஜிமின் டபக்கு நீட்டி பார்க்குறது மாமாவா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம டே தான், டேய் என்னடா அப்படி பார்க்குற? ஹே சார்டா, உனக்கு சார் எனக்கு மாமா. என்னது? உனக்கு இது கண்டிப்பாக புரியாது, வெயிட் பண்ண அவர்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாரு, நம்ம ஜிம்மினை கையில் பிடிச்சிட்டு அப்படியே ஒரு ஓரமாக நிற்க வச்சிட்ருக்கா. இப்போ நம்ம ஜங்குக் தான் நம்ம டேவை பார்த்து, டே இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க? உங்களுடைய ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ணுறதுக்கு தான் வந்தேன். அசைன்மெண்ட்டை முடிச்சியா? இல்லையே, நாளைக்கு சப்மிட் பண்ணுறேன். இங்கேருந்து நீ இன்றைக்கி நைட்டு போகவே மாட்டேன், நாளைக்கு போய் எப்படி சப்மிட் பண்ணுவேன்? அட தெரிஞ்சு போச்சா, அம்மா சொல்லிட்டாங்களா இன்றைக்கி நைட்டு இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறேன்னு? அசைன்மெண்ட் முடிக்கலையா? மாமா என்ன நீங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனில் கூட அசைன்மெண்ட்டை பற்றி பேசிட்டு அதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்கலாம். நீங்கள் அதெல்லாம் சொல்லியிருக்கீங்க காலேஜ் விஷயத்த காலேஜோட வச்சுக்கணுன்னு, காலேஜில் கேளுங்க அதெல்லாம். இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், வீட்டில் இருக்க மாதிரி பேசணும், ஓகே? ஜிமன் நீ முடிச்சியா? சார் அது என்னோட அசைன்மெண்ட்டு தான் சார் வச்சுருக்கான், நான் இன்னும் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல. அவன் எதுக்கு வாங்கி நீ வச்சுருக்க? மாமா இப்போ தானே சொன்னேன் அதை பற்றி பேசாதீங்கன்ட்டு. சரி போ. எங்கே போகணும்? அம்மாட்ட போ. நான் உங்களை பார்க்க தான் வந்தேன், அம்மாவை நான் டெய்லி தானே பார்த்துட்ருக்கேன். சரி பார்த்துட்டல, போ. இல்லை உங்ககிட்ட ஒன்று கொடுக்கணும். என்னது? ஃபஸ்ட்டு ஜிமின் உங்கள்கிட்ட ஒன்று கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை கை காட்ட, நம்ம ஜிமின் ஆல்ரெடி அந்த பொக்கையை கட்டி பிடிச்சிட்டு பயத்தில் நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம ஜிமினை நம்ம ஜங்குக் பார்க்க, நம்ம ஜிமின் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மாதிரி கையெல்லாம் நடுங்குது. இருந்தாலும் அந்த பொக்கையை நம்ம ஜங்குக் பக்கம் நீட்டிட்டு, கங்க்ராச்சுலேஷன்ஸ் சார். எதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ்? அதுதான் தெரியலையே, எதுக்குடா? மாமாவுக்கு வேலை கிடச்சிச்சுல நம்ம காலேஜில், அதுக்காக. அதுக்குலாமா ஃபங்க்ஷன் வைக்கிறாங்க? ஓ இந்தாங்க சார் வேலை கிடைச்சதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிம்மின் அப்படியே அந்த பொக்கையை கொடுக்க, நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, இந்த ஐஸ் எல்லாம் ரோல் பண்ணிவிட்டு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாரு. இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, அந்த பொக்கையை வாங்கி பக்கத்தில் வர ஒருத்தவங்க நிற்கிறாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து விட்டு இதை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து விட்டுட்டுறாரு. இப்போ நம்ம டே, சரி மாமா ரெடியா, என்னோடய கிஃப்ட்டை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்து நம்ம சங்குக்கை பார்த்து கேட்க, நம்ம சங்குக்கு கை நட்டுறாரு கொடு அப்படின்னு சொல்லிட்டு. அட பரவாயில்லையே ஆர்வமாக இருக்கீங்க, இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து கொடுக்குறாரு. அந்த பாக்ஸில் அந்த நெக்லஸ் அழகாக அப்படியே TJ அப்படின்னு போட்டிருக்கு. அதை பார்த்துட்டு, என்னது இது? அதெல்லாம் நெக்லஸ்ஸு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், போட்டுக்கோங்க. பார்க்கலாம். பார்க்கலாமா? நீங்கள் இப்படி சொன்னாலே போட மாட்டேங்க அர்த்தம் தெரியுதுல, கிளம்பு. ஏன் இப்படி இருக்கீங்க, எப்போ பார்த்தாலும் மூஞ்சல் வச்ச மாதிரி பேசிட்டு? சரி நான் போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுறாங்க. அப்போ நீ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு முக்கியம், நான் இல்லையா? டே எல்லோரும் இருக்காங்க, பார்த்து பேசு, புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. நம்ம டே அந்த இடத்துல ஒரு மாதிரி சோகமாக நின்றுட்டுருக்கா. இப்போ அந்த இடத்துக்கு நம்ம ஜிமின் நம்ம டேவை அப்படியே ஷோல்டர் மேலே கை போட்டு, டே உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணுண்டா. சொல்ல ஜங்குக் சார் என்னுடைய மாமாவா? ஆமாண்டா. இது ஏன்டா இத்தனை நாள் சொல்லவே இல்லை? சொன்னால் எனக்கு சர்ப்ரைஸாக இருக்காதுல்ல, அதனால தான் இப்போ சொன்னேன். எங்கடா சொன்னேன், கூப்பிட்டு வந்து மாட்டி விட்டுட்டுடா. சரி இப்போ என்ன அதுக்கு? இல்லை நான் அந்த விஷயத்த கேட்கணும். உனக்கும் ஜங்குக் சாருக்கு என்ன ஆச்சு, ஏன் அப்படி இருக்கீங்க? எனக்கு அவரை பிடிக்கும், அவருக்கு தெரியும் எனக்கு அவரை பிடிக்கும்ட்டு. ஆனால் அவர் எதுவுமே எக்ஸ்போஸ் பண்ணவே மாட்டார். அவருக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதுன்னு கூட எனக்கு தெரியாது தெரியுமா? ஓ ஆனால் அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தா பிடிக்காத மாதிரி தான் இருக்குது. நீ வேறு ஏன்டா என்ன டிப்ரிவேஷனுக்கு ஆளாக்குறேன், சும்மா இரு. இதுக்கு மட்டும் ஒரு குறைச்சலும் இல்லை. ஓ இதனால தான் கிளாஸில் அவரை துரத்தி வெறுப்பேத்துவியா? இது தெரியாமல் போச்சே. ஜிமன் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? என்ன?
நானும் ஜங்குக் சாரும் சேர்றதுக்கு ஜங்குக் சார்ன்றப்ப மாமாவும் சேர்றதுக்கு எதுனா ஒரு ஹெல்ப் பண்ணுறா. டேய், நீங்கள் ஃபேமிலிடா, இதில் நான் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் அவர் என்னுடைய இன்டர்னல் மார்க்கில் கை வச்சார்னா எங்கள் அம்மா என்னை துரத்தி துரத்தி அடிப்பாங்கடா, பேண்ட்டு கிழிஞ்சிரும். டேய், ஏன்டா இப்படி பண்ணுறான்? ஹெல்ப் பண்ணுன்னு தானே சொல்கிறேன். ஹெல்ப் பண்ண நான் இருக்க மாட்டேன்டா. நான் உன்னை பார்த்துக்கிறேன் சிம்மு. நீ போட்டிருக்க ஜட்டியோடு வந்தாலும் நான் உன்னை கரை ஏற்றுறேன், நல்லா ஏற்றுவேன். ஏன்டா? அட போடா. யாருமே எங்கள் நல்லவங்க கிடையாது. யாருக்குமே என்னை பிடிக்க மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுவேன்? திரும்ப ஆரம்பிக்காத நீ, ப்ளீஸ். திரும்ப ஆரம்பிக்காத. எதனாவது ட்ரை பண்ணலாம். இரு ஒரு நிமிஷம். இன்னைக்கு நைட் நீ இங்கே ஸ்டே பண்ண போகிற? ஆமாம். அப்போனா நீயும் இங்கே தான் ஸ்டே பண்ண போகிற? என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் இப்போ தான் சொல்கிறேனே. அப்போ சொல்லியடா. அப்போ சொன்னால் நீ வரமாட்டியே. அட பாவி, பிளான் போட்டு தான் கூப்பிட்டு வந்திருக்கல. ஷோ, என்ன பண்ணுறது? சிவன் ப்ளீஸ்டா. சரி, ஒரு வேலை பண்ணலாம். நீ கொடுத்துருக்க செயினை அவர் எடுத்து தானே போயிருக்காரு. அவரை கிளாஸ்க்கு போட்டு வராரான்னு பார்க்கலாம். போட்டு வரலன்னா ஊற்றிக்கிச்சுன்னு அர்த்தம். என்னது? இல்லை, அதுக்கு அடுத்தது எதாவது ஒன்று பிளான் பண்ணலான்னு சொல்ல வந்தேன். சரி, ஆனால் இப்போ சும்மா தானே இருக்க போகிறோம். இப்போ எதுனா பண்ணலாமா? இப்போ என்ன பண்ணுறது? ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமன் நம்ம டேட்ட சொல்ல, நல்ல ஐடியாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாரு, நம்ம ஜங்குக்கு எங்கெல்லாம் போகிறாரோ பின்னாடியே தெரிஞ்சிட்ருக்காரு. நம்ம ஜங்குக்கு அதை நோட்டீஸ் பண்ணுறாரு. இருந்தாலும் நம்ம டேவை எதுவும் கண்டுக்கவே இல்லை. அவர் பாட்டு அப்படி சுற்றிட்டுருக்க, இப்போ கரெக்டாக நம்ம டேவோடைய அம்மாக்கிட்டேயே போயிடுறாரு நம்ம ஜங்குக்கு. அவங்கக்கிட்ட நின்று பேசிகிட்டு இருக்கா. நம்ம டே வந்து பின்னாடி வந்துட்டு இருந்தவர் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி நின்றுட்டுருக்காரு. இப்போ அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, டே எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கூட பேசிகிட்டு இருக்கும் போதே தேடுறாங்க. பார்த்தா டேவையும் கண்டுபிடிச்சிட்றாங்க. இப்போ டே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்கு கிட்ட நிற்கும் போதே கூப்பிடா. இப்போ நம்ம டேவும் பொறுமையாக நடந்து வராரு. ஜங்கு கிட்டே போய் நின்றுக்கிறாரு நம்ம டே. இப்போ நம்ம ஜிமன் தான், டே ஏதாவது சொல்லி செட்டப் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி நின்றுட்டு அப்படியே ஆக்ஷன் காட்ட, இப்போ நம்ம டே தான், சொல்லுங்கம்மா எதுக்கு கூப்பிட்டீங்க? டே, மாமா ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு நீ எங்கடா சுற்றிட்டுருக்க? மாமாவுக்கு ஹெல்ப் பண்ணாமல் பாரு, அவனுக்கு எப்படி வெறுத்துருக்கு, போய்ட்டு கர்ச்சீஃப் எடுத்துருப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட சொல்ல, அம்மா கர்ச்சீஃப் என்கிட்டே இருக்குது, ஆனால் நான் யூஸ் பண்ணது பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை பார்க்க, நம்ம ஜங்குக் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையை சொல்கிறாரு. இருந்தாலும் நம்ம டே என்ன பண்ணுறாரு, அவங்க அம்மா பேசுகிறதுக்கு முன்னாடி அட இருங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே நம்ம ஜங்குக்குடைய சீக் சைடில் இருக்க ஸ்வெட் எல்லாத்தையும் அப்படியே தொடச்சி எடுத்துட்டுறாரு. இப்போ நம்ம ஜங்குக் தான், டே உன்னை வச்சுட்டு சமாளிக்கவே முடியல. அப்படியா? அவ்வளோ சுட்டித்தனமா பண்ணுறேன்? சுட்டித்தனம் இல்லை, குட்டித்தத்த மாதிரி பண்ணிகிட்ருக்கனே. அச்சோ கொஞ்சாதீங்க மாமா, எனக்கு வெக்கமாக வருது. கொஞ்சண்ணா. டே உன்னை திட்டிகிட்ருக்கேன்டா நான். பரவாயில்ல, நீங்கள் தானே. ஆண்டி இவன் சரியா இல்லை. ஆமாம், நீங்கள் உங்களை அத்தை கூப்பிட்டாங்க பார்க்கல, நீங்கள் போங்க 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 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே நம்ம ஜங்குக்கை பேச விடாமல் அப்படியே மறைச்சிட்டு அவங்க அம்மாவையும் டிஸ்ட்ராக்ட் பண்ணி அனுப்பிச்சிட. இப்போ நம்ம டே தான் அவங்க அம்மா போனதுக்கப்புறம் நம்ம ஜங்குக்கை பார்த்து, மாமா என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணுறீங்களா? அதுவும் இல்லாமல் என்னை வச்சு கோத்து விடலான்னு பார்க்குறீங்களா? ரெண்டுமே முடியாத காரியம். நீங்கள் யாருக்கு வேணால் பொறுக்கியாக இருக்கலாம், யாருக்கு வேணால் கோவக்காரனாக இருக்கலாம், ஆனால் என்கிட்ட நடக்கவே நடக்காது. புரியுதா? டே உன் மார்க் என்கிட்ட தான் இருக்குது, அம்மாட்ட சொல்லுவா. என்னது மார்க்கா? ஃபிசிக்ஸ் மார்க்கு 100க்கு 30 ஃபெயிலு. சொல்லவா? ஃபெயிலா? எல்லாம் வேண்டாம். அப்போ என்னை ஃப்ரீயாக விடு, இல்லைன்னு போய் பேனர் அடித்து ஓட்டிடுவேன். பேனரா? என்ன எப்படி சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே ஒரு மாதிரி நம்ம ஜங்குக்கை பார்த்துட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட சிரித்து பேசுகிறதுக்குன்னு அப்படியே போயிடுறாரு. இப்போ நம்ம ஜிமன் தான், டேய் இப்போ என்ன பண்ணாலும் ஒன்றும் செய்ய முடியாதுடா, உன் குடும்பம் அவர்கிட்ட மாட்டிக்கிச்சு. இப்படி தான் இருக்கும்.
ஆனால் ஒரு நாள் அவன் கொடுமை என்கிட்டயும் மாட்டோம்ல, அப்போ நான் அவனை வச்சு செய்வேன். ம் அவருடைய கொடுமையா? ஆமாம், அவனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு. அது அவனுக்கே தெரியாது, ஆனால் எனக்கு தெரியும். என்னதுடா? அதை நான் பார்த்துக்கிறேன், நீ இன்வால்வ் ஆகாத. அப்புறம் என்ன வெண்ணிக்கிட்ட என்னை கூட்டிகிட்டு வந்த? சாரி. அதை நைட்டு மட்டும் தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். நீ என் கூடயே இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தான் அப்படியே வீரவசனம்லாம் பேசிட்டு நம்ம ஜிமின் கூட நின்றுட்டுருக்கா. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. கரெக்டாக அந்த பார்ட்டியும் முடியுது. டைம் ஒரு 6 o'clock இருக்கும் ஈவினிங். எல்லாருமே வந்து சாப்பிட்டுக்கிட்டு பேசிக்கிட்டு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆக அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த ஒவ்வொருத்தரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டேவை கட்டுறாங்க. அவர் வந்து ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டு நம்ம ஜங்குக்கு எங்கெல்லாம் நிற்கிறாரோ அங்கெல்லாம் போயிட்டு நின்றுட்டு அவரை வாட்ச் பண்ணிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கும் நம்ம டே நிற்கிறதெல்லாம் பார்க்குறாரு. பட் பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அப்படியே நம்ம டேவை வந்து அப்படியே தட்டி தெளிச்சிட்டு அப்படியே விட்டுட்டுருக்கா. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. டின்னர் சாப்பிட்றாங்க எல்லாருமே. நம்ம டீ டின்னர் சாப்பிடும்போது நம்ம ஜங்குக்கு ஆப்போசிட்லேயே நின்றுட்டு அவர் சைட் அடிச்சுட்டு இருக்காரு. நம்ம ஜங்குக்கு அது தெரியுது. பட் இருந்தாலும் அப்பப்போ நம்ம டீயை பார்த்து மறைக்க நம்ம டீன்னு சிரிக்கிறது தான் அவருக்கு வேலையாக போயிடுது. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. சாப்பிட்டவங்க எல்லாருமே தூங்குறதுக்குன்னு போயிடுறாங்க. நம்ம டீயோடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து அவங்கவுங்க நம்ம ஜங்குக்குடைய ஃபேமிலி மெம்பர்ஸோடு சேர்ந்து கதை அடிச்சிட்ருக்க. நம்ம ஜங்குக்கு வந்து தூங்குறேன், எனக்கு டயர்டாக இருக்குது, நாளைக்கு காலேஜ் வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா நேராக அவருடைய ரூமுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி குளிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ நம்ம டேவை காட்டுறாங்க. அவர் வந்து மேலே இருக்க கெஸ்ட் ரூமில் நம்ம ஜிமினோட இருக்கார். நம்ம ஜிமின் வந்து என்ன சொல்கிறான்னா, டே இன்னைக்கு ஒரு நாள் மொட்டை மாட்டில் படுத்து தூங்கலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே கிட்ட கேட்க அந்த ஆசை நம்ம டேவை ட்ரிகர் பண்ணிடுது. எனக்கும் தூங்கணும் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பில்லோஸ்லாம் எடுத்துகிட்டு மேலே போயிடுறாங்க. அதில் வேறு நம்ம ஜிமின் வேறு இருக்கிறனால அந்த கெஸ்ட் ரூமில் ஒரு பில்லோ தான் இருந்துச்சு, இன்னொரு பில்லோ இல்லை. ஸோ நம்ம டே என்ன பண்ணுறாருனா நம்ம ஜிமின் கிட்ட, டேய் நீ இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலே போ, நான் மாமா ரூமில் வேறு ஒரு பில்லோ இருக்கான்னு பார்த்து எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினை மேலே அனுப்பிடுறாரு. இப்போ நம்ம டே என்ன பண்ணுறாருனா அவருக்கு ரூம் பக்கத்தில் இருக்கிற நம்ம ஜங்குக்குடைய ரூமுக்கு நாக் பண்ணாமல் உள்ளே போயிடுறாரு. உள்ளே போயிட்டு ஜங்குக் இருக்காரான்னு செக் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா ரூமில் இல்லை. சரி ஒரு வேளை கீழே எதுனா இருக்கான் போல் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அப்படியே பெட்டு பக்கத்தில் வந்துட்டு அங்கே 2-3 பில்லோ இருக்குது. அதுலேருந்து ஒரு பில்லோ மட்டும் எடுத்து அதை ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு பின்னாடி திரும்ப பார்த்தா டோர் பக்கத்தில் அந்த டோர் ஃப்ரேமில் வந்து சாஞ்சுக்கிட்டு நம்ம ஜங்குக்கு நம்ம டேவையே பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்காரு. இடுப்பில் டவல் கட்டிக்கிட்டு மேலே ஷர்ட்ஸில் தான் நின்றுட்டுருக்காரு. நம்ம டேக்கு அதை பார்த்து கையில் வச்சுருந்த தலைக்காணி கீழே விழுந்துருது. ஒரு மாதிரி அப்படியே நர்வஸ் ஆகிட்டாரு நம்ம டே. நம்ம ஜங்குக்கு அப்படி பார்த்ததும் இப்போ டக்குன்னு அந்த டவல் அப்படியே கீழே இருந்து எடுத்துகிட்டு டோர் பக்கத்தில் போக நம்ம ஜங்குக்கு வர டோரை மறைச்ச மாதிரி வெளியவே போக முடியாத மாதிரி நின்றுட்டுருக்காரா. டோரை லாக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம டீ போயிட்டு அப்படியே டேரெக்டாக நம்ம ஜங்குக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டு தரையை பார்த்த மாதிரி நின்றுட்டுருக்காரு. இப்போ நம்ம டீ தான், தள்ளுங்க நான் வெளியே போகணும். எதுக்கு போகிறேன்? தலைகாணி எடுக்கிறதுக்கு வந்தேன், தூங்க போகிறேன், நவருங்க. சரி சும்மாவே இருக்க மாட்டியா நீ? எப்போ பார்த்தாலும் பின்னாடியே சுற்றிட்டுருக்க. அதான் உங்களுக்கு பிடிக்கலல்ல, இனிமேட்டு நான் சுற்ற மாட்டேன், நான் வருங்க. சுற்ற மாட்டியா? மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ வந்து ஒரு மாதிரி தரையை பார்த்தே பேசிகிட்ருக்க. இப்போ நம்ம ஜங்குக்கு, என்ன பாரு, என்னை பார்த்து சொல்லு. ஏன் உங்களை பார்த்து சொன்னாலும் எல்லாமே ஒரே ஆன்சர் தான், சுற்ற மாட்டேன்னா சுற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீ கீழே பார்த்த மாதிரியே பேசிகிட்ருக்காரு. என்னமோ நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா நம்ம டீயோடைய சின்ன இருக்கு இல்லையா, அங்கே அப்படியே ஒரு விரலை வச்சு என்னை பார்த்து பேசுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஃபோர்ஸ் பண்ணி பார்க்க வைக்க நம்ம டீவும் நம்ம ஜங்குக்குடைய ஃபேஸை பார்க்குறாரு. பட் டக்குன்னு நம்ம ஜங்குக்குடைய கழுத்தை பார்த்தா கழுத்தில் அவர் கொடுத்த செயின், நம்ம டீ கொடுத்த செயின் இருக்குது. அதை பார்த்து நம்ம டீக்கு செம்ம ஹாப்பியாகிடுது. இப்போ ஒரு மாதிரி குஷியில் அந்த செயினை வந்து டச் பண்ணுறதுக்கு கிட்டே போய்ட்றாரு. ஆனால் நம்ம ஜங்குக்கு வந்து ஷர்ட்டில் தான் இருக்கார். ஸோ கையை அப்படியே எடுத்துகிட்டு, நீங்கள் அந்த செயின் போட்டுக்கிட்டீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? செயின் பழைய மாடலாக இருக்குது, செயின் பிடிக்கல, கொடுத்த பர்சனை பிடிச்சிருக்கு, ஸோ அதனால் போட்டுக்கிட்டேன். என்னது கொடுத்த பர்சனை பிடிச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? எனக்கு தெரியாதா?
தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே வேணும்னே நம்ம ஜங்குக்கு டீஸ் பண்ணுற மாதிரி பேசிகிட்ருக்கா. நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, நம்மகிட்டே வர அந்த பில்லோஸை ஹக் பண்ணிகிட்ருக்கார் இல்லையா, அவருடைய கையை பிடிச்சி அந்த டோரில் அப்படியே வச்சுட்டு அவர் அப்படியே லாக் பண்ண மாதிரி அந்த டோரோடையே லாக் பண்ணி பிடிச்சிட்ருக்காரு. நம்மகிட்டே பின்னாடி திரும்பி எஸ்கேப் ஆக கூட ட்ரை பண்ணல. அப்படியே நம்ம ஜங்குக்கு பிடிச்சவர் அப்படியே நின்றுட்டுருக்கா. நம்ம ஜங்குக்கு வர லாக் பண்ண மாதிரி பிடிச்சிட்ருக்காரா. இப்போ நம்ம ஜங்குக்கு தான் டேவை பார்த்து, நான் என்ன சொல்லணும்னு புரியலையா? அது நான் அப்படி கேட்கல. கொடுத்த பர்சன்னா நான் தான் அந்த செயினை கொடுத்தேன். அப்போ என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கு தானே? அதனால தான் உங்களை எப்போ கொடுத்தாலும் நான் உங்ககிட்டே இருக்கேன். ஆனால் நான் பண்ணுறது தான் உங்களுக்கு பிடிக்காது. அப்புறத்துக்கு நான் இனிமேட்டு உங்களை பின்னாடி சுற்ற போகிறேன். அப்போ அந்த செயினை வந்துடுவா? அதெல்லாம் பண்ணக்கூடாது. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா போட்டுக்கோங்க. நான் தான் சொன்னல, செயின் பழைய மாடலாக இருக்குது, எனக்கு செயினை பிடிக்கலன்னு. ஆனால் கொடுத்த பர்சன் ஒன்று பிடிச்சிருக்குன்னு சொன்னல. உண்மையாவா? இல்லை 50% அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் நம்ம டேவை அப்படியே விட்டுட்டு அவர் பாட்டில் அவருடைய அந்த இடுப்பில் இருக்க டவல் அப்படியே செருப்பு பண்ணிக்கிட்டு பெட்டு பக்கத்தில் நடந்து போக நம்ம டேக்கு ஒரு மாதிரி எழுது, இன்னும் 50% தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த பில்லை பிடிச்சிட்டு நம்ம ஜங்குக் முன்னாடி வந்து நின்றுட்டு 50%னா புரியல. அப்போ 100% ஆகிறதுக்கு நான் என்ன பண்ணுறது? 100% ஆகிறதுக்கு இன்னும் சுத்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு அப்படியே திரும்பியும் அந்த பெட் பக்கத்தில் நடந்து போக, இன்னும் சுற்றணுமா? அப்போ என்ன அலைய விட்டு பார்க்குறியா நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை பார்த்து நம்மகிட்டே கேட்க, இப்போ நீ இந்த ரூமை விட்டு போறியா? முடியாது, சொல்லுங்க முதல்ல, அதுக்கப்புறம் போகிறேன். நான் டவலை கழட்ட போகிறேன். நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்டே அப்படியே பின்னாடி திரும்பி ஓடிடுறாரு. நம்ம ஜங்குக் சிரிக்கிறாரு நம்மகிட்டே இப்படி பண்ணுறதை பார்த்துட்டு. அவர் ஆனால் அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போயிட்டு அந்த டோர்லேயே பின்னாடி பக்கமாக சாஞ்சிட்டு நம்ம ஜங்குக் சொன்னதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஷையாக யோசிச்சுட்டு நின்றுட்டுருக்கு. மேலே போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஜிம்மன், என்னடா இவன் இன்னமும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் காரிடோருக்கு வந்து பார்த்தா நம்மகிட்ட இப்படி செவத்தில் சாஞ்சிட்டு உட்காந்து யோசிச்சுட்டு இருப்பாரா. அதை பார்த்துட்டு, டேய் மக்கட்ட அங்கே என்னடா நின்றுட்டுருக்க, வாடா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா நம்ம டேவும் அப்படியே ஒரு மாதிரி ஷையாக ஓடி வந்துடுறாரு நம்ம ஜிம்மன் கிட்ட. இப்போ அப்படியே மேலே போயிட்டு தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக துணியெல்லாம் விரித்து தலைகாணிலாம் போட்டு மல்லாந்து படுத்த வேகத்துக்கு தூங்கிட்டுறாரு நம்ம ஜிம்மன். இப்போ அப்படியே நம்ம டேவை தான் காட்டுறாங்க, வானத்தை பார்த்தே யோசிச்சுட்டு இருக்காரு. என்ன பண்ணலாம், என்ன பண்ணலாம் அவனை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு, அவனுக்கு வேறு என்ன பிடிச்சிருக்குன்னு வேறு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்ருக்காரு நம்ம டே. இப்போ கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. சரி, தூக்கமே வர மாட்டேங்குதே, அவன் சொன்னது ஃபாலோ பண்ணுறது, அவன் டே டைம்லாம் சொல்லவே இல்லை. ஸோ இப்பயும் போயிட்டு பார்த்துட்டு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாரு, நம்ம ஜெமினை எழுப்பாமல் பொறுமையாக அந்த இடத்த விட்டு எழுந்து கீழே ஸ்டெப்ஸில் நடந்து வந்துட்டுருக்கா. ஆல்ரெடி நம்ம ஜங்குக் காரிடோரில் நடந்து வந்துட்டுருக்காரு. அதுவும் நம்ம டே வந்து நடந்து வரதை பார்த்துட்றாரு. நம்ம ஜங்குக்கும் நடந்து வரதை நம்ம டேவும் பார்த்துட்றாரு. இப்போ நம்ம டே தான், இவன் என்ன இங்கே நடந்து வந்துட்டுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே தான் கிட்ட போயிட்டு, மாமா இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? அது தூக்கம் வரல, அதான் உன்னை பார்க்கலான்னு வந்தேன். நான் ரூமில் இல்லை, மேலே படுத்திருக்கேன். தெரியும், மேலே வந்து கூப்பிடலான்னு தான் பார்த்தேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானே வந்துட்டேன். ஆமாம், நீ என்ன பண்ணிகிட்ருக்க? எனக்கும் தூக்கம் வரலையா, உங்களை பார்க்கலான்னு வந்தேன். சீரியஸாவா? உண்மையாவா இல்லை பாத்ரூம் போகிறதுக்கு வந்தியா? இல்லை, உங்களை பார்க்க தான் வந்தேன். ஓ சரி, என்னத்துக்கு பார்க்க வந்தேன்? நீங்கள் தானே சொன்னீங்க பின்னாடி சுற்றிட்டு, ஆனால் நீங்கள் நாலு கிழமை டேட்டு நேரம்லாம் சொல்லலை. அதனால தான் இப்போ கொஞ்சம் நேரம் உங்கள் பின்னாடி சுற்றலாமேன்னு வந்தேன். ஓ, தூங்கிட்டு இருந்தேன்னா நைஸாக உங்கள் பக்கத்துலேயே வந்து படுத்துட்டு உங்களையே பார்த்துட்டு இருந்திருப்பேன். ஆனால் இப்போ முழிச்சிட்டிங்கன்னா என்ன பண்ணுறது? சரி வா, சேர்ந்து தூங்கலாம். சேர்ந்து தூங்கலாமா? ஏன் முடியாதா? அப்படி இல்லை, அதுக்குன்னு இப்படி ஒரேடியாக போனால் புரியல. இல்லை, ஒன்றும் இல்லை, பயமாக இருக்குன்னு சொல்ல. நான் எதுக்கு பயப்பட போகிறேன்? நான் எதுனா ஒன்று பண்ணிவிடுவேன்னு. அதுக்கெல்லாம் நீங்கள் லாய்க்கு இல்லை.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேவ் வந்து நம்ம சங்குக்கு ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணுற மாதிரி பேச, நம்ம சங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, ஆல்ரெடி இவங்க 2 பேருமே நம்ம டேவோடைய ரூம் முன்னாடி நின்று தான் பேசிகிட்டு இருக்காங்க. டேவோடைய ரூமில் யாருமே இல்லைன்றனால அந்த ரூம் லாக்கும் ஆகலை. ஸோ நம்ம சங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, டேவை அப்படியே நைஸாக தள்ளிக்கிட்டு நம்ம டேவோடைய ரூம்குள்ளே போயிட்டு டேவை அப்படியே உள்ள லாக் பண்ணி அந்த தாப்பால போட்டு விட்டுறா. நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. தனி ரூமு, அதுவும் சங்குக்கூட தனியாக நைட் டைமு ஒரு மாதிரி நர்வஸாக இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம டேக்கு ரொம்ப நர்வஸாக இருக்குது. நம்ம சங்குக்கு ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கா. நம்ம சங்குக்கு ஒரு ஒரு ஸ்டெப்பாக முன்னாடி நடந்து வராரு. நம்ம டேவும் ஒரு ஒரு ஸ்டெப்பாக பின்னாடி நடந்து போய் அந்த பெட்டில் இடிச்சிட்டு கீழே உட்கார, நம்ம சங்குக்கு தான், "என்ன? எதுக்கு பின்னாடி நடந்து போகிறா?" "ஒன்றும் இல்லையே." "அப்போ அங்கேயே நில்லு. இதுக்கு மேலே நான் வந்து போகிறதுக்கு எனக்கு இடமும் இல்லை. நீங்கள் கிட்ட வராதீங்க." "நான் தான் சொன்னேன்ல நீ பயப்படுறேன்னு." "நான் எங்கே பயப்படுறேன்? நான் பயப்படலாம் இல்லை." "ஓ, நீங்கள் என்கிட்ட வரீங்க. நீ தான் சொன்னல நான் லாய்க்கு இல்லைன்ட்டு. நான் லாய்க்கு தான் காட்டுறதுக்கு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா, டேவை அப்படியே லைட்டாக புஷ் பண்ணி அந்த பெட்டில் தள்ளி விட்டு அவர் மேலே அப்படியே ஹோவர் ஆகிட்டு நம்ம டேவை அந்த பெட்டோடையே பின் பண்ண, நம்ம டேக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஒரு மாதிரி ரொம்ப ப்ளஷ் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே நம்ம சங்குக்கு ஐ கான்டாக்ட் கூட ஃபாலோ பண்ண முடியல. ஒரு மாதிரி அப்படியே ஷை ஆகிட்டுருக்கா. நம்ம சங்குக்கு தான், "என்ன?" "ஒன்றும் இல்லை." "அப்போ பாரு, எல்லாம் நவருங்க. எனக்கு தூக்கம் வருது. நான் மேலே போகிறேன். சிம்மன் தனியாக இருக்கான்." "ஓ, அப்போ என்னை விட அவன் உனக்கு முக்கியமாக போயிட்டான்." இல்லை, அப்படி இல்லை. அது வந்து நான் நான் என்ன வார்த்தை வரல? சத்தமாக பேசு, கேட்கல. நீங்கள் வேணும் தானே பண்ணுறீங்க?" "ஆமாம்." "நீங்கள் இப்போ எல்லாம் இப்படி பண்ணிவிட்டு ஆனால் பகலில் அப்படி பேசிகிட்டு இருந்தீங்க. காலேஜ்லலாம் அப்படி மிரட்டுறீங்க, வெளியே நிற்க வைக்கிறீங்க. இப்போ மட்டும் என்னவா?" "அது காலேஜ், இது வீடு. அதுவும் என் வீடு. நான் எப்படி வேணால் என்ன வேணால் பண்ணுவேன். அதுக்குன்னு எல்லோரையும் அப்படி டேக் ஓவர் பண்ணிக்கலாம்னு நினைக்காதீங்க." "நான் எல்லோரையும் சொல்லலாம். உன்னை நான் கட்டிக்க போகிறேன். நான் சொல்லுவேன்." "கட்டிக்கவா? என்ன என்ன பேசிகிட்ருக்கீங்க நீங்கள்?" "ஓ, அப்போது லவ் பண்ணுறேன், பிடிக்குது, அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கிறதுலாம் சும்மா வார்த்தை தானா? உண்மை இல்லையா?" "ஆ, அப்படி இல்லை. நீங்கள் நீங்கள் அதுக்கெலாம் ஒத்துக்க மாட்டீங்கன்னு நினச்சேன்." "ஓ, ஒத்துக்கலன்னா விட்டுருவியா? வேற ஒருத்தனை பார்த்துட்டு போயிடுவியா?" "இல்லை, நான் ட்ரை பண்ணுவேன். ஆனால் யாரையும் லைஃப்பில் இருக்க வைக்கிறதுக்கு கம்பல் பண்ண முடியாதுல்ல." "அது யாரோ, நான் யாரோவா உனக்கு?" "இல்லை, நான் யார்?" "மாமா." "ம், மாமா." "ம், அப்புறம் என்ன?" "அதுக்கு நான்..." "ம், சத்தமாக பேசு." எனக்கு வார்த்தை வர மாட்டேங்குது." "ஏன் வரல?" "நீங்கள் இவ்வளோ க்ளோஸாக இருந்தால் காற்று தான் வருது." "ஓ, சரி, நான் வரேங்க." "எங்கே போகிறேன்?" "மேலே." "அதெல்லாம் போவேண்ணா, என் கூட இரு." இங்கே இருந்தால் யாராவது பார்த்தா தப்பாக நினைப்பாங்க." "பகலில் என் கூட சுற்றிட்டு இருந்தேன் என் பின்னாடி, அப்போல்லாம் யாரும் நினைக்க மாட்டாங்களா?" அது அது யாருக்கும் தெரியாது." தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா? "ஆ, நான் அவன்கிட்ட ஆல்ரெடி பேசிட்டேன்." "என்னது?" "உன்னையும் என்னையும் பற்றி." "என்னையும் உங்களையும் பற்றி என்ன பேசுனீங்க?" "உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு." "எனக்கு தான் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்களா?" "எனக்கும் உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், கவலைப்படாத." "அப்படியா?" "ம்." "அத்தை என்ன சொன்னாங்க?" "எல்லாம் முன்னாடியே தெரியும்னு சொன்னாங்க." "முன்னாடியே தெரியும்னா?" "நீ என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு முன்னாடியே தெரியுமா?" "ஆனால்..." "என்ன?" "நான் மட்டும்தான் எஃபர்ட் போடுறேன். நீங்கள் எதுக்குமே ரெஸ்பாண்ட் பண்ணவே மாட்டீங்க. இப்போ தான் என்னமோ புதுசாக பேசிகிட்ருக்கீங்க." "நான் அந்த காலேஜ் வந்து சேர்ந்ததுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறேன்? எனக்கு அங்கே வேலை கிடச்சிருச்சுன்னா?" "ஆ,
நீ இருக்கன்னா அங்கே வந்தேன். நீ அந்த காலேஜை முடிக்கும்போது நான் காலேஜை மாற்றிடுவேன். அப்படியா? ம். ஏன்? ஏன்னா எனக்கு ஒன்று பிடிக்கும். ஆனால் நீங்கள் ஒரு நாள் அது வெளியே காட்டுறதே இல்லையே. காட்டியிருந்தா இப்படிலாம் பண்ண மாட்டேன். எனக்கு நீ என் பின்னாடி சுற்றிட்டுருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்கு, சுற்ற விட்டேன். பட் நான் சுற்றவே மாட்டேன். சுற்றாத, நான் சுற்றுவேன். என்ன காலேஜில் என் கூட தானே இருப்பேன்? வா, பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன். பனிஷ்மெண்ட்டா? வெளியே நிற்க வைப்பேன், இம்போசிஷன் கொடுப்பேன். அவ்வளோதானா? நானும் என்னமோ நினச்சேன். என்னமோனா நீ நினைக்கிறதெல்லாம் அப்புறம். என்ன? நான் பனிஷ்மெண்ட்னா கிளாஸ் ரூமில் பனிஷ்மெண்ட் சொன்னேன், ஓகேவா? பெட்ரூமில் இல்லை. சரி, நாருங்க. இங்கேருந்து எங்கேயும் போக முடியாது, ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் நம்ம டேவை ஓவரான மாதிரி போய் பிடிச்சிட்டே இருக்க. பட் நம்ம ட்ரை கூட பண்ணல. ஏன்னா அவருக்கு தெரியும் ஜங்குக் ஒன்ஸ் டிசைட் பண்ணிட்டாருன்னா அதுதான் ஃபிக்ஸட், அதுக்கப்புறமேட்டு மாற மாட்டார். அதுக்கப்புறம் நம்ம என்ன ட்ரை பண்ணாலும் அது டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், எல்லாமே வேஸ்ட் அப்படின்ற மாதிரின்ட்டு. ஸோ நம்ம என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அமைதியாக பற்றி பாம்பு மாரி அப்படியே அமைங்கிற நம்ம ஜங்குக்கு நம்ம டேவை அப்படியே ஹக் பண்ண மாதிரி அந்த இடத்துல படுத்துக்கிறாரு. நம்ம டேவும் ரொம்பவும் கம்ஃபர்ட்டாக நம்ம ஜங்குக்கை இருக்கிற மாதிரி நல்லா அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிட்டு படுத்துட்றாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம டே வந்து தனியாக முடிச்சு எழுந்துக்கிறாரு. பார்த்தா பக்கத்தில் ஜங்குக் இல்லை. என்னாச்சு, எங்கே போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கீழே தேடிட்டு வந்து பார்த்தா நம்ம டீவுடைய அம்மா சொல்லுவாங்க, ஜங்குக்கு ஆல்ரெடி வேலைக்கு கிளம்பி போயிட்டான்டா, காலேஜில் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, ஏம்மா எனக்கும் இன்னைக்கு காலேஜ் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டே என்ன பண்ணுறாருன்னா, அவர் காலேஜ் தானே, கலர் ட்ரெஸ் தானே, ஸோ அதனால் அங்கேருந்து நம்ம ஜங்குக்குடைய ஒரு கலர் ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு அழகாக அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. நம்ம ஜங்குக்குடைய ஹுட்டியை தான் போட்டிருக்காரு, அது ரொம்பவும் பெருசாக இருக்குது, பட் காலேஜுக்கு போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி. அதனால் அப்படியே அவர் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஜிவனையும் கூப்பிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப நம்ம ஜிவன் என்ன பண்ணுறாருன்னா நேராக வீட்டுக்கு போயிட்டாரு. நான் இன்றைக்கி வரலடா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம டேக்கு ஜங்குக்கை பக்கமாக இருக்க முடியாது. ஸோ அதனால் நேராக காலேஜுக்கு போயிட டைம் ஆல்ரெடி 9:30 ஆகிடுச்சு, ரொம்பவும் லேட். இப்போ அப்படியே நேராக காலேஜ்குள்ளே போக பார்த்தா நம்ம ஜங்குக்கு வந்து கிளாஸில் இது லெசன் எடுத்துகிட்ருக்காரு. நம்ம டே போயிட்டு சறுக்கிட்டு நிற்கிறாரு. நம்ம ஜங்குக் பார்த்துட்டு வெளியவே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கோவமாக சொல்கிற மாதிரி சொல்கிறாரு. நம்ம டே இப்போ வெளியே வாசலில் நின்றுட்டு, நேற்று நைட்டெல்லாம் எப்படி இருந்துட்டு இப்போ எப்படி பண்ணுறான் பாரு, சரியான பச்சொந்தியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சோகமாக வெளியே நின்றுட்டுருக்காரு. 1 hour கிளாஸ் முடியுது. நம்ம ஜங்குக்கும் கிளாஸ் முடிஞ்சுட்டு நேராக ஸ்டாஃப் ரூமுக்கு போகிறாரு. நம்ம டே வழக்கம் போல் நம்ம ஜங்குக்கை கோவப்படுத்தினதுனால சரி போயிட்டு காஃபி வாங்கிட்டு போய் கொடுக்கலான்னு சொல்லிட்டு 2 காஃபி வாங்கிட்டு போகிறாரு. வழக்கம் போல் வித் மில்க்கு வித்தவுட் மில்க்கு வாங்கிட்டு போகிறாரு. வாங்கிட்டு போயிட்டு ஸ்டாஃப் ரூமில் டேபிள் மேலே வச்சுட்டு நம்ம ஜங்குக்கை பார்க்க நம்ம ஜங்குக் திரும்பி நம்ம டேவை பார்த்து, என்னது இது, பார்த்ததில்ல காஃபி, உங்களுக்கு எப்போவுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம், குடிங்க. வேண்டாம். ஏன்? 2 சுகர் இல்லை. சுகர் இல்லையா? அதை எப்படி கண்டுபிடிச்சிங்க? ஸ்மெல்லே கண்டுபிடிக்கலாம். இல்லையே, நான் சுகர் போடும்போது பார்த்தனே, அந்த ஆண்டி சுகர் போட்டாங்களே, கொடுங்க நான் குடிச்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட என்ன பண்ணுறாருனா 2த்தையுமே வந்து ஒரு சிப் எடுக்கிறாரு. அவர் குடிச்சிட்ருக்கும் போதே நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா எழுந்திரிச்சு நம்ம டேவை அப்படியே பின்னாடி பக்கமாக சுற்றிட்டு போயிட்டு டோர் ஓப்பனில் இருக்கும், அதை அப்படியே லைட்டாக அப்படியே பொறுமையாக சவுண்டே இல்லாமல் லாக் பண்ண நம்ம டே குடிச்சு பார்த்துட்டு பின்னாடி திரும்பி, ஏய் சுகர் இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கிட்ட சொல்ல நம்ம ஜங்குக்கு என்ன பண்ணுறாருனா நம்ம டேவை டக்குன்னு கிட்ட பிடிச்சி இழுத்துட்டு சாஃப்டாக அவருடைய லிப்பில் கிஸ் பண்ணிட்டுருக்காரு. கிஸ்ஸு அந்த 5 செகண்ட் கிஸ்ஸே செம்ம டீப்பண்டாக போயிடுது. நம்ம டே ஒரு மாதிரி காலு கையெல்லாம் அவருக்கு நடுங்கிடுது. ஒரு மாதிரி அப்படியே எனர்ஜிலெஸ் ஆகிடுறாரு. அந்த ஃபஸ்ட்டு கிஸ்ஸில் ஒரு மாதிரி மெல்ட் ஆகிட்டு அப்படியே ஒரு மாதிரி எனர்ஜிலெஸ்ஸாக அப்படியே அந்த இடத்துல அப்படியே சொக்கி போய் நின்றுட்டுருக்கா. நம்ம ஜங்குக்கு தான் அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிட்டு, ஆமாம் சுகர் இருக்குது பாரேன், என் கணக்கும் தப்பாகுது
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டேவை விட்டுட்டு அங்கேருந்து ஒரு காஃபி, அந்த பிளாக் காஃபி எடுத்து குடிச்சுக்கிட்டு நம்ம டேவையே பார்த்துட்ருக்கா. நம்ம டே அந்த இடத்துல பேக்கு மாதிரி நின்றுட்டுருக்காரு. ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு, என்னடா பண்ண இப்போ அப்படின்ற மாதிரி முழிச்சுட்டு நின்றுட்டுருக்கா. நம்ம சங்குத்தா இப்போ அப்படியே டேக்கு கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சொடக்கு போட, நம்மட்டே ஒரு மாதிரி ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த ரியாலிட்டிக்கு வந்து நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி பார்க்குறாரு. ஜங்குக்கு ஒரு மாதிரி ஒரு மாதிரி கண்ணோட நம்ம டேவ் அப்படியே அந்த ஐ கான்டாக்டை ஃபாலோ பண்ண, பட் நம்ம டேவால் அது முடியல. ஒரு மாதிரி ஷை ஆகிடுறாரு. அந்த இடத்த விட்டு போகணுன்னு ஃபஸ்ட்டு யோசிச்சுட்டு, சரி நான் கிளம்புறேன். எங்கே போகிறோம்? கிளாஸ்க்கு. இதுக்கப்புறமேட்டு அங்கே எந்த கிளாஸும் இல்லை, இங்கே இரு. இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அசைன்மெண்ட்ஸ் சப்மிட் பண்ணணும். அதனால எனக்கு பேப்பர் கரெக்ஷன் இருக்குது, பேப்பர்ஸ் கலெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது, அரேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது, தனியாக ஹேண்டில் பண்ண முடியாது, இங்கே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கை நம்ம டேவை கூட்டிகிட்டு போயிட்டு அவருடைய சீட்டில் உட்கார வைக்க, நம்ம டே ஒரு மாதிரி உட்காந்துட்டு அண்ணாந்து பார்க்குறாரு நம்ம ஜங்குக்கா. நம்ம ஜங்குக்கு அப்படியே அந்த காஃபியை குடிச்சிட்டு, அதை நீ குடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் நம்ம டே கிட்ட சொல்ல, நம்ம ஜங்குக்கும் ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரு நம்ம டேவை. நம்ம டேவும் சரின்னு சொல்லிட்டு அந்த காஃபியை ஒரு மாதிரி கை நடுங்க நடுங்க எடுத்து குடிக்கிறாரு. நம்ம ஜங்குக்கு அவர் ஸ்ட்ரகிள் பண்ணுறதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஃபன் பண்ணிகிட்ருக்காரு. நம்ம டே நோட்டீஸ் பண்ணுறாரு நம்ம ஜங்குக்குடைய கழுத்தில் அந்த செயின் இருக்கிறது. நம்ம ஜங்குக்கும் பார்த்துட்றாரு நம்ம டே பார்த்துதான் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிட்டு அந்த இடத்துல நின்றுட்டுருக்கா. நம்ம டேவும் பொறுமையாக அப்படியே வெளியே காட்டாத ஒரு சந்தோஷம் அவருடைய மனசுக்குள்ளே. அவருடைய ஃபஸ்ட்டு கிஸ்ஸு, அதுவும் அவங்க மாமா, அதுவும் அவர் எப்போவுமே அவர்கிட்ட இருப்பார். ஸோ அந்த சந்தோஷம்லாம் ஒரு மாதிரி இருக்குது நம்ம டேக்கு. இப்போ நம்ம ஜங்குக் தான் டேவை பார்த்து, என்ன ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, கை கால்லாம் நடுங்குது, அது தெரியலையா, ரீசன் கண்டுபிடிக்கிட்டா? இல்லை வேண்டாம், இனிமேட்டு வாலாட்டிப்பார், வாயை இப்படி தான் அடக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்குக் சொல்லிவிட்டு அவர் அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க அந்த சேரில் உட்காந்துட்ருக்க நம்ம டே நம்ம ஜங்குக்கை பார்க்க, நம்ம ஜங்குக் நம்ம டேவை பார்க்க, எப்படியும் ஒரு மாதிரி ஐ கான்டாக்ட் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு டெய்லியும் இதே மாதிரி நம்ம ஜங்குக் அப்பப்போ நம்ம டேவை டீஸ் பண்ணுறது, அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிற நேரத்தில் லவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அப்படியே மாறி மாறி டீஸ் பண்ணிக்கிட்டு ஒரு அழகான ஒரு கசன் லவ் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஓகேடா, நான் இந்த ஸ்டோரி எங்கேயும் முடிக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சத லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா எவ்ரிவன், ஐ லவ் யூ ஆல்.